ஷீ காங்கிரஸ். முரளியின் குரல் கேட்டதும் புன்னகை பூத்தாள் ஷிவானி. என்ன, யாருடைய திருமணத்துக்கோ காங்கிரஸ் சொல்ற மாதிரி சொல்ற? நமக்கு தான் திருமணம் என்பதை மறந்துடாத. எனக்கே காங்கிராட்ஸா? படவா, கொன்னுடுவேன். நாக்கை கடித்தாள். இது உனக்கே இல்ல, எனக்கு நானே சொல்லிக் கொள்கிற காங்கிராட்ஸ் போதுமா? நம்ம கல்யாணத்தை திரைலோக் தான் முன்னின்று நடத்துவான். அது அவனால் தான் முடியும் என்று சொல்லியிருந்தேனே, பாத்தியா? இப்பொழுது அது நிஜமாகிவிட்டது பாத்தியா ஷிவ் என்றான் முரளி. ஒத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் அப்புறமும் இல்ல, இப்புறமும் இல்ல, இனி எப்புறமும் கல்யாணத்துக்கு பிறகுதான் என்றார். ஐ எம் ஏ லக்கி பர்சன் என்று முரளி சந்தோஷத்தில் குதிக்க, நான் மட்டும் என்னவா என்றாள் சிவானி. யார்மா போன்ல என்று கோவர்த்தன் மறுபடியும் கேட்டுக்கொண்டே வந்தார். ஐயோ அப்பா, போனை வைத்து விட்டாள் சிவானி. எப்பவும் இவர் நமக்கு வில்லனாதான் இருப்பாரோ? நல்ல மாமனார் தான் நமக்கு கிடைத்திருக்கிறார். மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டான் முரளி. ரகுநந்தனுக்கு தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியவில்லை. பார்ப்பது எல்லாம் நிஜம்தானா? அவன் முன் நிற்பது சாட்சாத் அவனது அக்கா ரங்கநாயகியேதான். 28 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதல் முறையாக தம்பியை பார்க்க வந்திருக்கிறாள். ரகுநந்தனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அக்காவை பார்த்ததும் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்றான். வாக்கா, பாசத்தோடு வரவேற்றான். அவன் கண்களில் கண்ணீர் முட்டியது. தம்பியை கண்டதும் ரங்கநாயகியின் கண்களிலும் கண்ணீர் திரையிட்டது. தம்பியுடன் பேசுவதற்கு கூச்சப்பட்டாள். எப்படிக்கா இருக்கீங்க என்று காலை தொட்டு வணங்கி எழுந்தான் ரகுநந்தன். இவனை தூக்கி வளர்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்தவள் அல்லவா? அந்த பாசத்தை இன்றைக்கும் மறக்கவில்லை ரகுநந்தன். தம்பி, என்ன மன்னிச்சிடுப்பா, கதறிவிட்டாள் ரங்கநாயகி. அக்கா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்னக்கா தப்பு செஞ்சீங்க? தப்பு என்னுடையதுதான். நான் தான்க்கா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீர் அடித்து நீர் விளக்குமா என்ன என்று ரங்கநாயகியை சமாதானப்படுத்தினான் ரகுநந்தன். என்ன, அக்காவும் தம்பியும் சமாதானம் ஆயிட்டீங்களா? பேசியபடியே உள்ளே வந்தார் ரங்கநாயகியின் கணவன் ஹேமச்சந்திரன். மாமா என்று நெகிழ்ந்தான் ரகுநந்தன். அன்றைக்கு பார்த்தது போலவே இன்றைக்கும் அவர் மாப்பிள்ளை போலவே இருந்தார். அது யாரு கூடவே? சந்திரபிம்பம் போல. அக்காவின் மகளோ? தம்பி, என்ன அப்படி பாக்குற? நந்தினி என் மகள், உன் மருமகள். மகளை அறிமுகப்படுத்தினாள் ரங்கநாயகி. தங்கள் தாயாரை கண்முன் நிறுத்தியதைப் போலவே இருந்தாள் நந்தினி. கண் இமைக்காமல் நந்தினியையே பார்த்து கொண்டிருந்தார் ரகுநந்தன். அக்கா, நம்ம அம்மா மாதிரியே இருக்காக்கா நந்தினி. இதை அவன் சொன்னபோது, ஆமாம், அம்மாதான் எனக்கு மகளா பிறந்திருக்கிறாள் என்று ஆமோதித்தாள் ரங்கநாயகி. நந்தினி வீட்டுல இருக்கும் போட்டோவை பார்த்துட்டு, இது யாருமானு கேட்பியே, இப்ப நேர்ல பார்த்துக்கோ. இவர்தான் உன் தாய்மாமன் ரகுநந்தன். புரிஞ்சிருக்குமே. தாய் சொன்னதும் ரகுநந்தன் காலை தொட்டு வணங்கினாள் நந்தினி. ஐயோ, என்னம்மா இது? நந்தினியை தொட்டு தூக்கி, நீ தீர்க்காயசா சீரும் சிறப்புமா இருக்கணுமா என்று வாழ்த்தினான் ரகுநந்தன். அக்கா, என்னுடைய நிலைமையை பாத்தீங்களா? இதுதான் உன் தாய் மாமன் என்று அறிமுகப்படுத்தும் நிலையில் நான் இருப்பதை நினைக்கும் போது மனம் வேதனைப்படுதுக்கா என்று அவன் சொன்னதும் பாசம் பொங்க அவனது கரங்களை பற்றி கொண்டு தம்பி என்று நெகிழ்ந்தாள் ரங்கநாயகி. கல்லூரியில் தன்னுடன் படித்த சுகாசினியை காதலித்து மனம் முடித்து மாலையும் கழுத்துமாக வந்து நின்ற போது தோளில் தூக்கி போட்டு வளர்த்த எனக்கே தெரியாமல் ஊர் பேர் தெரியாத எவ்வளோ ஒருத்தியை மணந்து கொண்டு என் முன் வந்து நின்றாயே. இனி இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை, என் கண்முன் நிற்காதே போ என்று ரங்கநாயகி சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் அன்றைக்கு சுகாசினியுடன் சென்னைக்கு ரயில் ஏறியவன் தான் ரகுநந்தன்.
அதற்கு பிறகு ஈரோடு பக்கமே திரும்பவில்லை. இப்பொழுது ரங்கநாயகியே தன்னை நேரில் தேடி வந்துவிடவே அந்த வைராக்கியம் இருவரிடமும் உடைந்து போனது. தம்பி, வைராக்கியம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவ்வளவு வைராக்கியம் கூடாதுப்பா. பட்ட வேதனை போதும்பா என்றாள் ரங்கநாயகி. அக்கா என்று நெகிழ்ந்தான் ரகுநந்தன். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை இந்த ஒரு முறைதான். இன்னொரு முறை பிறக்க போகிறோமோ யாருக்கு தெரியும்? இதே உறவு அடுத்த ஜென்மத்திலும் வருமான்னு தெரியாது. போன காலம் திரும்புவதே இல்லை. ஆனால் இதை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. ஆத்திரத்தில் அவசரத்தில் எல்லாவற்றையும் தொலைத்து விடுகிறோம். வயதான பிறகுதான் ஞானமே பிறக்கிறது. இது எல்லோருக்கும் வருமா? சொல்ல முடியாது. சிலருக்கு வரும், மறந்தே போகிறார்கள். நானும் அந்த வைராக்கியத்தில் தான் இது பலருக்கு வருவதே இல்லை. வீணாப்பில் மண்ணுக்குள் நாள் வரை தொலைந்து போனேன். இனி இது நடக்காது. செய்த தவறை உணர்ந்தவளாக மன்னிப்பு கேட்டாள் ரங்கநாயகி. அக்கா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் தான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்லாத குறையே தெரியாமல் என்னை தூக்கி வளர்த்து ஆளாக்கிய நீ தாக்கா எனக்கு அம்மா அப்பா எல்லாமே என்று ரங்கநாயகியின் உள்ளங்கையிலும் முகம் புதைத்து அழுதான் ரகுநந்தன். தம்பி, நீ அழாதப்பா. ரகுநந்தனை தேற்றினாள் ரங்கநாயகி. இத்தனை காலமும் ரகுநந்தனும் ரங்கநாயகியும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் ஒருவர் நலத்தை ஒருவர் ஊரிலிருந்து வந்து போகிறவர்களிடம் கேட்டு தெரிந்து வைத்திருந்தார்கள். அது ஒரு ரகசிய பரிவர்த்தனையாகவே நடந்து கொண்டுதான் இருந்தது. ஈரோட்டில் இருந்து சொந்த பந்தம் என்று யாரையாவது சென்னைக்கு வந்தால் அவர்கள் ரகுநந்தன் வீட்டுக்கு வராமல் ஈரோட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். இங்கு வந்து 2 நாளாவது தங்கிவிட்டுதான் போவார்கள். அவர்களை விழுந்து விழுந்து கவனிப்பான் ரகுநந்தன். அக்கா எப்படி இருக்காங்க என்று நிலம் விசாரித்து இங்குள்ள கதைகளை கேட்டு தெரிந்து கொள்வான். எங்க வீட்டுக்கு வந்து போனதாக அக்காவிடம் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அவர்களிடம் சொல்லி அனுப்புவான். சுபாசினி கூட சில நேரங்களில் ரகுநந்தனை கிண்டல் செய்வாள். மனதுக்குள் அக்கா மீது இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு இங்கேயே ஏன் கிடக்கணும்? ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே. என்னதான் இருந்தாலும் ஒரே ரத்தம், ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். பிறகு எதற்கு இந்த பிடிவாதம் என்பாள். ரகுநந்தன் பதிலுக்கு எதுவும் சொல்ல மாட்டார். அமைதியாக இருந்து கொள்வார். உங்க ஊரிலிருந்து ஒரு ஆள் வந்து விடக்கூடாதே, ஆளே மாறிடுவீங்களே என்று அவள் சொன்னால் போதும். ஊர் பெருசுகளும் என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? அங்க மட்டும் என்னவாம், இவங்க அக்கா தம்பி மீது உயிரையே வச்சிருக்காங்க. நாங்க சென்னைக்கு வந்து போனது தெரிஞ்ச உடனே வீட்டுக்குள் ஆள் அனுப்பி எங்களை கூட்டிட்டு வர சொல்லிடுவாங்க. என் தம்பி நல்லா இருக்கானா, இன்னும் என் மேல கோமாதான் இருக்கானா என்று கேட்க தவறியதே இல்லை. இல்ல, அங்க போக நேரம் இல்ல, இப்படியே திரும்பிட்டோம் என்று சொன்ன போதும் கோபம் வந்துடும். ஏதாவது கஷ்டம்னா மட்டும் என்கிட்ட ஓடிவாங்க. ஏன், சென்னைக்கு தானே போனா, காசிக்கா போனா, ஒரு எட்டு தம்பி வீட்டுக்கு போய் பார்த்து விட்டுதான் வர்றது. நீ இங்கு 2 நாளைக்கு இல்லைனா குடியா மொழிகிட போகுதுன்னு ஆத்திரப்படுவாங்க. ஆமாம், நீதான் தம்பி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே, நீதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர்றது. உன் தம்பி என்ற உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லவா போகுதுன்னு சொன்ன போதும் கோபம் பொசுக்குன்னு வந்துடும். டே எடுப்பட்ட பையில, இத சொல்லதான் நீ இங்கு வந்தியா? இந்த சிறுக்கிக்கு தான் வைராக்கியத்தை விட முடியலையே. நான் பிடிச்ச மேலுக்கு 3 கால் என்கிறா. அவனுக்கு என்னாச்சு? நம்ம தூக்கி வளர்த்தவளாச்சே. என்ன இருந்தாலும் அவ வயசு மூத்தவளாச்சே. ஏதோ ஒரு ஆத்திரத்துல இப்படி வார்த்தைகள் வரதான் செய்யும். இதற்கே நாம் இப்படி கோச்சுக்கிட்ட எப்படின்னு அவனுக்கும் தெரிய வேணாம். கணவன் மனைவி இருவரும் கல்லூரி பேராசிரியர்களாக வேலை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சவங்களாகி விடுவார்களா? அவனுக்கு இருக்கிற
ரோஷம் தானே எனக்கும் இருக்கும். அவன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது என்று புலம்புவாள். இதையெல்லாம் ஊர்க்காரர்கள் வந்து சொல்லும்போது அக்காவை நினைத்து உருகி போவான் ரகுநந்தன். அக்காள் ரங்கநாயகியை இன்று நேரில் பார்க்கும்போது அதெல்லாம் நினைவுக்கு வர அந்த யோசனையில் ஒரு கணம் மூழ்கி போனான் ரகுநந்தன். ஏதோ நினைப்பில் இருப்பதை புரிந்து கொண்ட ரங்கநாயகி, தம்பி ரகு, என்ன யோசனை? அவனது கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தாள். ஒண்ணும் இல்லக்கா. ரங்கநாயகியின் கரங்களை அழுத்தமாக பற்றி கொண்டான் ரகுநந்தன். அந்த அழுத்தம் அவனது பாசத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. தம்பி, நீ என்ன நினைக்கிற என்பது எனக்கு புரிகிறது. என்ன செய்ய? உடம்பில் ரத்தம் சுண்டும் போதுதான் நினைவு விழித்துக் கொள்கிறது. உறவின் வலிமை புரிகிறது என்று தம்பி மீது அதித பாசமலை பொழிந்தாள் ரங்கநாயகி. அக்கா தம்பி இருவரின் பாசத்துக்கும் குறுக்கே மூக்கை நுழைக்காமல், மாப்பிள எங்க பாத்ரூம் என்று கேட்டவாறு அங்கிருந்து நழுவிக்கொண்டார் ஹேமச்சந்திரன். கடை வீதிக்கு சென்றிருந்த சுகாசினி அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்தாள். வெளியில் வாசற்படி அருகே 3 ஜோடி செருப்புகளை பார்த்ததும் புது விருந்தாளிகள் யாரோ வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள். உள்ளே வந்ததும் தான் அவள் எதிர்பாராத ஆச்சரியம் காத்திருந்தது. தன் கணவர் அருகில் அமர்ந்திருந்த ரங்கநாயகியை பார்த்ததும் ஒரு கணம் விக்கித்தே போனாள் சுபாசினி. மாலையும் கழுத்துமாக ரங்கநாயகி முன் போய் நின்ற போது, யாரை கேட்டு இந்த திருமணம் நடந்தது? என் கண் முன்னாலேயே நிக்காதீங்க, முதலில் வீட்டை விட்டு வெளியே போங்க என்று அன்றைக்கு ரங்கநாயகியிடமிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகள் சுகாசினியின் காதுகளில் ரிங்க ஆரம்பிட்டது. கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தைகளை கொட்டும் ரங்கநாயகி ஒரு நாளைக்கு தம்பியை தேடி வராமலா போய்விடப் போகிறார் என்ற நினைப்புடன் அன்றைக்கு வீட்டை விட்டு வெளியேறிய சுகாசினி இன்றைக்குதான் ரங்கநாயகியை நேரில் பார்க்கிறாள். அன்றைக்கு இவள் நினைத்தது இன்றைக்கு நிஜமாகிவிட்டது. நல்ல உள்ளங்களின் நினைப்பு என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டுதான். வாங்க, எப்ப வந்தீங்க என்று அவள் வாய் திறக்கும் முன்னரே, மாமா சுகாசினி எப்படி இருக்க என்று ரங்கநாயகியை கேட்டுவிட்டாள். நல்லா இருக்கேன், முகம் மலர்ந்தாள் சுகாசினி. சோஃபாவில் உட்கார்ந்திருந்த நந்தினிக்கும் புரிந்தது. எழுந்து வந்து அத்தை என்றாள். இதனால் நந்தினியை பற்றிய அறிமுகம் சுகாசினிக்கு தேவையில்லாமல் போனது. நந்தினி, எப்படிமா இருக்க? படிப்பெல்லாம் முடிந்து இப்ப என்னம்மா பண்ற? வாஞ்சையுடன் தலையை வருடி விட்டாள் சுகாசினி. இன்ஜினியரிங் படிப்பு முடிந்தது, அம்மா தான் வேலைக்கு அனுப்பல என்றாள் நந்தினி. எதுக்குமா வேலைக்கெல்லாம்? இருக்கிற சொத்தை எல்லாம் ஆள்றதுக்கே ஆள் இல்ல. இவ வேலைக்கு போய் என்ன பண்ண போறா? இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா போதும். எனக்கு இருக்கிற அந்த ஒரு கடமையும் முடிஞ்சிடும். அப்புறம் இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் என் தம்பிக்கு தானே. நானாமா உட்காந்து ஆள போறேன். ரகுநந்தனை பார்த்தாள் ரங்கநாயகி. அக்கா பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்தான் ரகுநந்தன். நீ ஏனக்கா கவலைப்படுற? நந்தினிக்கு ஏத்த மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு மனம் பிடிச்சு வச்சுட்டா போச்சு. நான் எதற்கு இருக்கேன்? இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேனா என்ன? விகல்பம் இல்லாமல் பேசினான் ரகுநந்தன். தம்பி இப்படி சொன்னதும் அவனை கேள்விக்குறியோடு பார்த்தான் ரங்கநாயகி. அந்த பார்வையின் அர்த்தம் அவனுக்கும் புரிந்தது. பேச்சை மாற்றினான் ரகுநந்தன். என்ன சுகாசினி, இன்னும் நின்னுகிட்டே இருக்க? அக்கா வந்து ரொம்ப நாளியாச்சு. அவங்களுக்கு ஏதாவது பலகாரம் காப்பின்னு கொண்டு வந்து கொடு போ என்று மனைவியை விரட்டினான். சுகாசினிக்கும் அங்கு நிலவிய நிலைமை புரிந்தது. இதோ ஒரு நொடியில் தயார் பண்ணிடுறேன் என்று சொல்லியபடி அடுக்கலைக்கு விரைந்தாள். அம்மா, நானும். அம்மா ரங்கநாயகியை பார்த்தாள் நந்தினி.
ஏமா, இத போய் நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? இதுவும் நம்ம வீடுதான், தாராளமா போ என்று ரங்கநாயகி சொன்னதும் சுகாசினியின் பின்னாலேயே ஓடினாள் நந்தினி. இது நாள் வரை உறவுக்காரர்கள் வீடு என்று வெளியூர் எங்கும் போனதில்லை நந்தினி. அவள் சென்னைக்கு வருவதும் இதுவே முதல் தடவை. அதிலும் மாமா வீட்டிற்கு அவள் வருவது அவளுக்கு புது அனுபவமாக இருந்தது. சுவாசினியையே வளைய வளைய வந்தாள். அத்தை அத்தை என்றாள். தன்னை நந்தினி வியப்பாக பார்ப்பது சுகாசினிக்கு என்னவோ போல் இருந்தது. என்னம்மா அப்படி பார்க்கிற என்று கேட்டாள். அதற்கு நந்தினி ஒண்ணுமில்லை என்றவள், அத்தை, எனக்கும் இப்படி ஒரு உறவு இருக்கிறது, அன்பான மாமா அத்தை இருக்கிறாங்க என்பதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. இத்தனை நாள் இந்த சந்தோஷத்தை இழந்து விட்டோமே என்று நினைக்கும் போது அவளது கண்களில் ஓரம் ஈரம் நெட்டி பார்த்தது. யாருக்காகவும் பொழுது விடுவதும் இல்லை, யாருக்காகவும் பொழுது முடிவதும் இல்லை. காலம் அதன் கால்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் சுழற்சியின் வேகத்தில் மாற்றம் இருப்பதில்லை. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லம்மா. எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதை கணக்கு போட்டு வைத்தாலும் அதன்படி நடப்பதில்லை. எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்பார்த்ததே அதிகம் நடக்கும். அதுதான் வாழ்க்கை. நடப்பது நடக்கட்டும் என்று அதன் பாதையில் நாம் சென்றால்தான் வாழ்க்கையை வெல்ல முடியும். இல்லை என்றால் தோல்விதான். உனக்கு சின்ன வயசு. வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. அது சொல்லி புரிய வைப்பதல்ல, காலம்தான் புரிய வைக்கும். உனக்கு புரியும் போது புரியட்டும். இப்ப இதெல்லாம் வேண்டாம். ஸ்டவ்வை பற்ற வைத்தாள் சுகாசினி. அதன் மீது பாத்திரம் வைத்தாள். 2 பால் பாக்கெட்டுகளை சின்னஞ்சிறு கத்தியால் அதன் தலையில் வெட்டினாள். பாத்திரத்தில் பாலை ஊற்றினாள். சூடு ஏறி இருந்த பாத்திரங்களுக்குள் வெண்பனி ஈரமாய் கொட்டியதால் அது சொய் என்று குதூகலித்தது. இதை பார்த்ததும் சிரித்தாள் நந்தினி. என்ன நந்தினி சிரிக்கிற? ஒண்ணுமில்லத்த. என்ன லாவகமா நீங்க பாலை ஊற்றினாலும் தலையில் சில்லென்று தண்ணீர் ஊற்றியதும் குழந்தை தலையில் சிலிப்பிக் கொண்டு உடம்பே சிலிர்க்குமே, அப்படியல்லவா இந்த பாத்திரம் சிலிர்க்குது. அதை நினைச்சு சிரிச்சேன் என்றாள் நந்தினி. நல்ல பொண்ணுமா நீ. ஏன் சமையல் கட்டு பக்கமே நீ போனதில்லையா என்ன? எங்க அம்மா போக விட்டாதானே. எதற்கெடுத்தாலும் ஆள் இருந்ததாலே என்னை எதையும் தொடவிடல. அதற்குள் பால் பொங்கியது. அதன் தலையில் சில்லென்று தண்ணீரை சிறிது எடுத்து தெளித்தாள் சுகாசினி. குப்பு குப்புவென பொங்கி வந்த பால் அந்த பாத்திரத்துக்குள் பூனை போல பதுங்கிக் கொண்டு காப்பி டப்பாவை எடுத்தாள். அந்த டப்பாவுக்குள் இருந்து 3-4 ஸ்பூன் காப்பி தூளை எடுத்து பாலின் தலையில் கொட்டினாள். மீண்டும் விருட்டென்று கருமேகம் போல எழுந்து பாத்திரத்துக்குள் உள்ளேயே புரண்டு திரண்டு உடலை முறுக்கி கொண்டது போல் பால் என்ன வாசம் காப்பி கமகமத்தது. இதற்கிடையில் செல்ஃபில் இருந்த பச்சனங்களை இனிப்பு பண்டங்களையும் ஒவ்வொன்றாக அடுக்கினாள் சுகாசினி. இதையெல்லாம் அருகில் இருந்து கண் கொட்டாமல் ரசித்து பார்த்து கொண்டு இருந்தாள் நந்தினி. அத்த, நான் உங்க தோளில் என் முகம் வைத்து கொஞ்ச நேரம் சாய்ந்து கொள்ளட்டுமா என்று கேட்டாள் நந்தினி. ஏமா, இதுக்கு கூட என்னிடம் பர்மிஷன் வேணுமா என்ன? சாஞ்சிக்கோ. நீயும் எனக்கு இன்னொரு குழந்தை மாதிரி தான். சுகாசினி சொன்ன அந்த வார்த்தைகள் நந்தினிக்கு சுகமாக இருந்தது. சுகாசினியின் தோளில் இரு உள்ளங்கைகளையும் அழுத்தி அதன் மீது தன் முகவாயை வைத்து கண்மூடி சிரித்தாள் நந்தினி. அவளின் இந்த செய்கை சுகாசினிக்கு சிரிப்பைதான் தந்தது. நல்ல விளையாட்டு பொண்ணுமா நீ. நளினியின் தலையில் செல்லமாக ஒரு செல்லக்குட்டு வைத்து சிரித்தாள் சுகாசினி. காப்பி ரெடி, பலகாரங்களும் ரெடி, போவோமா?
தலையசைத்தாள் நந்தினி. பலகார தட்டை கையில் வாங்கி கொண்டாள். காப்பி கோப்பைகளுடன் சுபாசினி நகர்க பலகார தட்டுடன் அவளை பின்தொடர்ந்தாள் நந்தினி. சற்று நேரத்திற்கு முன்புதான் த்ரீலோக் வீட்டுக்கு வந்தான். அவனை அடையாளம் கண்டு கொண்ட ரங்கநாயகி அருகில் அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு அவனது தோளை தொட்டு சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தாள். அங்க வந்த சுபாசினி, த்ரீலோக், நீ எப்பப்பா வந்த என்று கேட்டான். இப்பதாம்மா வந்த என்றான் த்ரீலோக். சுபாசினி, உன் பையன் என் தம்பிய அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். ரங்கநாயகின் முகத்தில் பெருமை பொங்கியது. அத்த என்று தன்னை பார்த்த நந்தினியிடம், ஆமாம்மா, இவன்தான் த்ரீலோக் என்றாள் சுபாசினி. அம்மாவுடன் நின்ற நந்தினியை த்ரீலோக் பார்த்தபோது, இவன் நந்தினி, என் பொண்ணு என்று த்ரீலோக்கிற்கு அறிமுகப்படுத்தினாள் ரங்கநாயகி. அப்பொழுது அங்கே வந்த ஹேமச்சந்திரன், மாப்பிள, நான் தான்ப்பா உங்க மாமா ஹேமச்சந்திரன் என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டார். சிரித்தார். அதுதான் தெரியுமே என்றான் த்ரீலோக். எப்படி? புரியாமல் கேட்டார் ஹேமச்சந்திரன். இப்பதானே நீங்க என்னுடைய மாமான்னு சொன்னீங்க என்று த்ரீலோக் ஜோக் அடித்ததும் ரங்கநாயகி உள்பட எல்லோருமே கலகலவென சிரித்து விட்டனர். நந்தினியும் அந்த சிரிப்பில் ஐக்கியமானாள். இந்த உறவும் சிரிப்பும் அவளுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. மனமிட்டு சிரித்தாள். த்ரீலோக்கிடம் கை கொடுத்து பேசினாள். அவனை வாயார மாமா என்றாள். நந்தினி இப்படி அழைத்த போது வெட்கப்பட்டான் த்ரீலோக். இதுவரை அவனை எந்த ஒரு பொண்ணும் மாமா என்று அழைத்ததில்லை. முதல் முறையாக ஒரு அழகான பெண்ணின் வாயிலிருந்து, அதிலும் சொந்த அத்தை மகளின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை அவனை என்னமோ செய்தது. கேட்டு பழக்கப்படாத வார்த்தை. கூச்சப்பட்டான். நந்தினி, நீ என்ன த்ரீலோக் என்றே கூப்பிடலாம் என்றான். ஏன் த்ரீலோக்? நீ என் பொண்ணுக்கு முறமாப்பிள்ள தானே. அவள் உன்னை மாமா என்று கூப்பிடுவதில் தவறில்லையே என்றாள் ரங்கநாயகி. உறவு விலகி போய்விடக் கூடாதே என்ற பயம் அவளுக்கு. நந்தினி விருப்பப்படியே கூப்பிடட்டும் என்று தலையாட்டினான் த்ரீலோக். பலகாரங்களை பரிமாறினாள் சுகாசினி. அவற்றை ருசித்தபடி அங்கே ஒரு கலகலப்பான பேச்சரங்கமே நடந்து கொண்டிருந்தது. காப்பி சூடாறிற போகுது ஞாபகப்படுத்தினாள் சுகாசினி. ரங்கநாயகி காப்பியை ஒரு மிடறு விட விளங்கி இருக்க மாட்டாள். திருவேணிக்கு காக்கி சொல்லுமோ அல்லது குருவிதான் சொல்லுமோ தெரியவில்லை. இவர்கள் மத்தியில் வந்து பிரசங்கமாகிவிட்டாள்.